ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிலாஜிசிம்ஸ்ல காமனா எல்லாருக்கும் வர ஒரு டவுட் தாங்க. சம் ஏ ஆர் பி ஓகேங்களா இப்படின்னு இருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல் டு சம் ஏ ஆர் நாட் பி. இது ரெண்டும் சேம் இல்லைங்க. சம் ஏ ஆர் பி வந்து எதுக்கு ஈக்குவல்னா சம் பி ஆர் ஏ. ஓகேங்களா. ஸோ யூஸ்வலா நம்ம சிலாஜிசிம்ஸ் சால்வ் பண்ணும்போது ரெண்டு விதமா சால்வ் பண்ணுவோம். ரெண்டு விதம்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வென் டயக்ராம்ஸ்ல வந்து யூஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா. இப்ப இந்த சம் ஏஆர்பிய வென் டயக்ராம்ல நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஏபி ஓகேங்களா. இதுதான் சம் ஏஆர்பி ஓகேங்களா. ஸோ இதுல ஒரு சில ஏ வந்து பியா இருக்கு அப்படின்னா ஒரு சில ஏ வந்து பியா இல்ல. கரெக்டுங்களா. அதனால நீங்க வந்து சம் ஏஆர் நாட் பி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க. பட் சம் ஏஆர் பிக்கு இது ஒண்ணு மட்டும் டயக்ராம் இல்ல. சம் ஏஆர் பிய வந்து எப்படி நீங்க போடலாம் அப்படின்னா இது ஏ இது பி ஓகேங்களா. அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசா வரையணும்னா இது ஏ இது பி. ஸோ டோட்டல் ஏல சம் ஏ வந்து பியா இருக்கு. இதுக்கு ஈக்குவலன்ட் வந்து பி இதுவும் சம் ஏஆர்பிக்கு கரெக்ட் தான். இன்னொன்னு வந்து ஏன்னா ரிவர்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இதோட ரிவர்ஸ் வந்து என்னது? சம் பிஆர்ஏ. ஸோ இன்னொன்னு வந்து என்னதுன்னா ஏபி ரெண்டுமே ஓவர்லாப்பிங் சர்க்கிள்ஸா இருக்கிறது. இதுவுமே சம் ஏஆர்பி தான். ஓகேங்களா. ஸோ ஆல் ஏஆர்பி ஆல் பி இஸ் ஏ. ஏன்னா ஆல் ஏஆர்பி ஓட ரிவர்சல் வந்து என்னதுன்னா சம் பிஆர்ஏ. ஸோ இந்த ஓவர்லாப்பிங் சர்க்கிள் வந்து சம் பிஆர்ஏவை தான் குறிக்கும். ஸோ இந்த சர்க்கிள்ல உங்களுக்கு வந்து சம் ஏஆர் நாட் பி அப்படின்ற ஐடியா வந்து வராது. அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்க ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேங்களா. அப்ப இந்த டயக்ராம்ல வருது, இந்த டயக்ராம்ல சம் ஏஆர் பி சம் ஏஆர் நாட் பி. பட் இந்த டயக்ராம்ல வரல. ஸோ ஒரு வென் டயக்ராம்ல நீங்க கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா எல்லா பாசிபிள் டயக்ராம்ஸ்லயுமே அது வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த ஆன்சர். அதாவது எப்படி சொல்றேன்னா இதுல வந்து சம் ஏஆர் நாட் பி வருது, இதுலயும் சம் ஏஆர் நாட் பி வருது. வேற இந்த டயக்ராம்ல அந்த ரூல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. சம் ஏஆர் நாட் பின்றது இட்ஸ் நாட் ட்ரூ. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலன்னா நீங்க வந்து இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார்முலானா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா தெரியும். இதுவும் சேராதா, சம் பிளஸ் சம் சேர்ந்தா நோ கன்க்ளூஷன், சம் பிளஸ் நோ அப்படின்னு சேர்ந்தா சம் நாட், இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்டான ரூல்ஸ் இருக்கு. பட் வென் டயக்ராம்ஸ்ல ஒரு கன்க்ளூஷன் நீங்க வரீங்க, வென் டயக்ராமை யூஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வரீங்கன்னா அது எல்லா பாசிபிள் டயக்ராம்ஸ்லயுமே அந்த கன்க்ளூஷன் வரணும். இப்ப சம் ஏஆர் நாட் பி இந்த டயக்ராம்ல 1ல வருது, 2ல வருது, வேற 3ல வந்து வரல. இது எல்லாமே சம் ஏஆர் பி தான். ஓகேங்களா. சம் ஏஆர் பியோட டயக்ராம்ஸ் தான். ஆனா அதுல 2 டயக்ராம்ல மட்டும்தான் சம் ஏஆர் நாட் பின்னு வருது, 3rd டயக்ராம்ல வரல. அப்படின்னா எப்பயுமே சம் ஏஆர் பி வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு சம் ஏஆர் நாட் பி. ஓகேங்களா. இதுதாங்க கன்க்ளூஷன். ஸோ எப்பயுமே இது வந்து ஈக்குவலன்ட் இல்ல. ஸோ சம் ஏஆர்பி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஏஆர்பி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பிஆர்ஏ. இது ரெண்டும் தான் சேம். ஓகேங்களா. திரும்பியும் சொல்றேன், சம் ஏஆர் நாட் பிக்கு சேம் இல்லை. ஏன்னா எல்லா டயக்ராம்ஸ்லயும் அது வரலை. ஓகேங்களாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.